يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் சூரத்து சப 39வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், குல் இன்ன ரப்பி யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா மின் இபாதிஹி வ யக்திரு லஹு வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபுஹு வ ஹுவ கைருர் ராஸிகீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களில் அவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை விசாலப்படுத்தி கொடுக்கிறான். அவன் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு அந்த செல்வத்தை சுருக்கியும் கொடுத்து விடுகிறான். வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபுஹு. மேலும் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் எதை செலவு செய்கின்றீர்களோ கண்டிப்பாக அதன் பிரதிபலனை அவர் மறுமையில் அடைந்து கொள்வார். அவர் கண்டிப்பாக அதை என்ன செய்வார்? அடைந்து கொள்வார். வஹுவ கைருர் ராஸிகீன். நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்க் வழங்குவதில் மிக சிறந்தவனாக இருக்கிறான். அப்படிங்கிற விஷயத்தை சூரத்து சப என்கிற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ் தான் நம்மை படைத்து நமக்கு என்ன தரணும் எவ்வளவு தரணுங்கிறத நிர்ணயிக்கிறான். அவன் நாடியதை தந்துடுறான். சூரத்துல் அன்ஆம்ல 59வது அத்தியாய வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வமா தஸ்குத்து மின் பரக்கத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாஹ்ட அறிவில் இல்லாமல் விழுகிறது இல்லைங்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய எழுத்தில் உள்ளது. சூரத்துல் ஹூத் 6வது வசனத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டான் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுறான். இப்போ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவன் நாடியவர்களுக்கு கொடுக்குறான், அவன் நாடியவர்களுக்கு பிடிக்கிறான். ஆனால் நீங்கள் என்ன செலவு செய்தீர்களோ கண்டிப்பாக அதை மறுமையில் அடைஞ்சிக்குவீங்க, இந்த உலகத்திலையும் அதை பெற்றுக்கொள்ளுவீங்க. யுஹ்லிபுங்கிறான். அதை அவர் பின்னால் அவர் எடுத்துக்கொள்வார் அப்படிங்கிறான். இந்த உலகத்திலேயும் அல்லாஹ் அதனுடைய பலனை தருவான், மறுமையிலேயும் அல்லாஹ் தஆலா அதனுடைய பலனை தருவான். இப்போ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் நமக்கு படைக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு எல்லாம் எழுதப்பட்டாச்சுங்கிறத அடித்து சொல்கிறான். சூரா அல் ஹதீத் 22வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுறான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும் இல்லா ஃபீ கிதாபி மின் கப்லி அன் நப்ரஹாங்கிறான். இந்த உலகத்திலேயும் உங்களையும் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த உலகத்தையும் உங்களையும் படைக்கிறதுக்கு முன்னாடியே நான் எழுதிட்டேங்கிறான். அல்லாஹ்வுடைய எழுத்தில் உள்ளதான் என்ன செய்யுது? நடக்குது. அது நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ்,
இந்த மனிதர்களை படைப்பதற்கு 50,000 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் தஆலா எல்லாம் எழுதிட்டாங்கிறோம். எல்லாம் எழுதியாச்சு. உங்களுக்கு என்ன கிடைக்கும், எப்போ திருமணம் முடிப்பீங்க, எப்போ குழந்தை பெற்றுக்குவீங்க, எவ்வளோ காலம் வாழுவீங்க, எப்போ மௌத்தாகுவீங்க, என்ன சாப்பிடுவீங்க, அல்லாஹ்வுடைய எழுத்துல இல்லாத நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அல்லாஹ் எழுதினா நம்மளை யாரும் தடுக்கவும் முடியாது. அதான் நம்ம ஓதுறோமே, தொழுகையை முடிச்சுட்டு நம்ம ஓதுறோமே, அல்லாஹும்ம லா மானிய லிமா அத்தைத வலா முஅத்திய லிமா மனஅத. யா அல்லாஹ், நீ கொடுத்ததை தடுக்கிறதுக்கு யாருக்கும் இயலாது, நீ தடுத்ததை கொடுக்கறதுக்கும் யாருக்கும் இயலாது. அதை நம்ம சரியாக புரிஞ்சு கொள்ளணும். அப்போ அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லாம் தந்துட்டேன், எழுதிட்டேன், உங்களுக்கு ரிசுக்கு என்னுடைய பொறுப்பில் இருக்குது அப்படி என்று சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறது நம்முடைய கடமையாக இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்ததை எடுங்க, அவர் தடுத்ததை விட்டுடுங்க அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுறான். இந்த பொருளாதார விஷயத்தை பற்றி சொல்லும்போது சூரத்துல் பக்ரா 254வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும். இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், திருக்குர்ஆனில் எந்த வசனத்திலையும் தர்மத்தை பற்றி சொல்லும்போது இந்த அளவில் அல்லாஹ் தஆலா சொல்கிறத நம்ம கவனிக்கலாம். என்ன சொல்கிறான்னு சொன்னால், நாம் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து தர்மம் செய்யுங்கிறான். சும்மா தர்மம் செய்ய சொல்லல அல்லாஹ். அந்த இடத்துல நமக்கு ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறான். ஒன்றுமில்லாமல் தான் நீ பிறந்த, நான் தான் தந்தேன், இப்போ நான் தந்தத்திலேருந்து கொடுங்கிறான் அல்லாஹ். அதை எல்லாம் ஞாபகப்படுத்துகிறான். தர்மத்தை பற்றி சொல்லக்கூடிய வசனங்களை எல்லாம் அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நாங்கள் தந்தத்திலிருந்து கொடுங்கிறான். இப்போ நமக்கு ஒருத்தர் கூப்பிட்டு கை நிறைய காசை தந்து, பொட்டி நிறைய காசை தந்து, இன்னும் இவ்வளோ உனக்கு தப்பா எடுத்துக்க வேணும்னு ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவர் தந்ததில் போகும்போது அந்த பொட்டியில் இருக்கிற காசில் கொஞ்சத்தை அந்த பள்ளியை கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னா கொடுத்துட்றேன்னு, இவ்வளவும் சும்மா தானே தந்தீங்க, அதில் இன்னும் ஏதாவது செய்யணுமா சொல்லுங்க, அப்படித்தானே நம்ம சொல்லுவோம். நமக்கு நிறைய தந்துட்டு ஒன்றும் தேவையில்லை, நமக்கு ஏதாவது நிவாரணம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஒரு 2 பேக்கு அரிசி தந்துட்டு போகிற வழியில் இந்த பேக்கை அங்கே கொடுத்துட்டு போகிறப்ப நான் கொடுத்துருவேன், நான் செஞ்சிடுவேன், நீங்கள் இவ்வளவு செஞ்சுருக்கிறீங்க உங்களுக்காக அதை செய்யக்கூடாதான்றோம் நம்ம. இப்போ அல்லாஹ் திருக்குர்ஆனில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், முதல்ல நான் ஓதி காட்டின வசனத்தில் நம்ம ஒன்றுமில்லை, எல்லாம் அல்லாஹ் தந்ததுங்கிறான். சூரத்து தஹர் 1வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும்போது என்ன சொல்கிறான், ஹல் அதா அலல் இன்சானி ஹீனு மினத் தஹர் லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா. இந்த மனிதனில் ஒரு காலம் இருந்ததா இல்லையா, அந்த காலத்தில் அவன் இன்ன பொருள் என்று சொல்லும் என்ன பொருளாக இருக்கலையேங்கிறான். ஒன்றுமில்லை, நம்ம பிறந்தோம், அல்லாஹ் தஆலா நிறைய தந்தான். அப்போ அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லாம் தந்துட்டு அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாங்கள் தந்தத்திலிருந்து கொடுங்க, தர்மம் செய்யுங்கிறான். அதை சொல்லும்போது இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறான் அல்லாஹ், மின் கபிலி யஅதிய யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஷஃபாஅத்துன். அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுமா, நம்ம உங்களுக்கு நிறைய தந்திருக்கிறோம், அதில் தர்மம் செய்யுங்க. எதுக்கு முன்ன தர்மம் செய்யணும் தெரியுமா, ஒரு நாள் வரும், அந்த நாளில் எந்த பேரம் பேசவும் முடியாது, இதை தாரோம் அதை தரையாண்டு எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் செய்ய முடியாது. ஒலா குல்லத்துன், அபராதம் செலுத்தவும் முடியாது, இதை தந்துடுறோம் விடுறீங்களான்னு அபராதம் செலுத்தவும் முடியாது. ஒலா ஷஃபாஅத்துன், யாரும் உங்களுக்காக சிபாரிசு செய்யவும் முடியாது. அவரை விட்டுடுங்க நமக்கு தெரிஞ்சால்தான் சொல்லி யாரும் சிபாரிசு செய்யவும் முடியாது. அப்படி ஒரு நாள் வரும், அதான் மறுமை நாள். அந்த மறுமை நாள் வந்துட்டுன்னு சொன்னால் இருக்கிற காசு பணம் எல்லாம் ஒன்றுமே நமக்கு உதவாது. ஏதாவது செல்லுபடியாகுமா? சூரத்துல் மாயிதாவில் 5வது அத்தியாயத்தில் 36வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இன்னல்லதீன கஃபரு லவ் அன்ன லஹும் மா ஃபில் அர்தி ஜமீஆ வ மிஸ்லுஹு மஅஹு லியஃப்தது பிஹி மின் அஸாபி யௌமில் கியாமா. நிராகரித்தவர்களுக்கு இந்த உலகமும் இருந்து உலகத்தை போல இன்னொன்றும் இருந்து, உலகத்தில் ஏதாவது கொஞ்சத்துக்கு தான் இன்றைக்கு சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது, உலகத்தில் கொஞ்சம் சம்பாதிக்கிறது தான் இன்றைக்கு கொலையே பண்ணுறான். ஒட்டுமொத்த உலகமும் கிடைச்சி அது போதாததுக்கு அதை போல இன்னொரு பங்கும் கிடைத்து
இது எல்லாத்தையுமே அல்லாஹ் கிட்ட கொடுத்து மறுமையின் தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு பேரம் பேசினால் ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறான் அல்லாஹ். 5வது அத்தியாயம் 36வது வசனத்தை பாருங்க. ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறான். அப்ப இப்படி எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாத நாள் அது இருக்காது. இருந்தால் கூட ஏற்றுக்கொள்ளப்படாது. மறுமையில நம்ம வருங்கையோட தான் எழுப்பப்படுவோம். எந்த சொத்து சுகங்களும் நம்மளோட வர்றதில்லை. நம்ம சேர்த்து வச்சதெல்லாம் அங்கே வர்றதில்லை. சும்மா தான் எழும்புவோம். சேர்த்து வச்சது நம்ம பிள்ளைகள் இருக்குது இல்லையா, அதுவும் எழும்புவாங்க. ஆனால் நம்மளுக்கிட்ட நிற்காது. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான்? சகோதரனை கண்டு ஓடுவான், பெத்த தாய் தகப்பனை கண்டு ஓடுவான், பெத்த பிள்ளையை கண்டு தாய் தகப்பன் ஓடும், கனவு மனைவியை கண்டு ஓடுவோம், மனைவி கணவனை கண்டு ஓடுவா, பிள்ளைகளை கண்டு பெற்றோர்கள் ஓடுவாங்க, பெற்றோர்களை கண்டு பிள்ளைகள் ஓடுவாங்க. லிகுல்லி இம்ரிஇன் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னி. அந்த நாளில் அவரவர வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க. அடுத்தாக்களை பற்றி யோசிக்கிற நேரம் இல்லை. ஏம்பாடு 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 ஏம்பாடுன்னு தான் ஓடுவாங்க. அந்த நாள் அது. அந்த நாள் வாரத்துக்கு முன்னாடி, அந்த நாள் வந்துட்டுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மவுத் ஆகிட்டேன்னா உன் சொத்து உனக்கிட்ட இல்லை. இருக்கிறதையும் கலட்டி எடுத்துட்டு நம்மளை அடக்கம் பண்ணிடுவாங்க. ஒன்று நமக்கு கிடையாது. அப்போ அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி, அந்த மரணம் வர்றதுக்கு முன்னாடி, மரணம் வந்துட்டேன்னா உன் சொத்து உனக்கு பலன் இல்லை. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அது வர்றதுக்கு முன்னாடி நான் தந்தத்திலிருந்து கொடுப்பாங்கிறான். நீ ஏன் ஒன்றும் கொண்டு வரல. நம்ம எதையுமே கொண்டு வரவும் இல்லை, ஒன்றையும் நம்ம உருவாக்கவும் முடியாது. எல்லாமே இறைவன் நமக்கு தந்த ரிசுக்கு. நான் தந்தத்தில் இருந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தர்மம் செஞ்சுட்டு போ, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்யி. அப்போ 2 விஷயத்தை அல்லாஹ் இந்த வசனத்தில், சூரத்து பக்ரா 254வது வசனத்தில் 2 விஷயத்தை சுட்டி காட்டுறான். ஒன்று, உனக்கிட்ட ஒன்று இருக்குல்ல, நான் தான் தந்தேன், அதிலிருந்து கொடுங்கிறான். 2வது, நீ கொடுக்காம வச்சுக்கிருந்தா உனக்கு ஒரு பிரயோசனம் அளிக்காது. மவுத்தாயிட்டேன்னா முடிஞ்சு வச்சுக்காத. அந்த நாளையில் உனக்கு இந்த சொத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ உனக்கு எது பலன் தரும்? தர்மம் செஞ்சுட்டு போனது தான் பலன் தரும். நம்ம கொடுத்துட்டு போனது தான் பலன் தரும். அப்போ ஒரு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு ஜனாசாவை 3 துயரும், 2 திரும்பிடும், 1 தான் கூட வரும் என்றாங்க. அவர் குடும்பம் பெறும், அவர் சொத்து வரும், அவர் செஞ்ச நல்லமல் வரும். நல்லமல் மட்டும்தான் கூட வரும், மற்ற 2மே திரும்பிடும். நம்முடைய சொத்துக்களையும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அவரை காரை எடுத்துக்கிட்டு மகன் ஓட்டிக்கிட்டு வருவான். பாப்பட மையத்துக்கு அடக்கம் பண்ணி அவங்க ஆடுறதுக்கு போய்த்துருவோம். அவரை ஓடின பைக்கில் அங்கே வரும் மையவாடிக்கு அடக்கம் பண்ணி அந்த பைக்கு போய்த்துரும். அவர் சொத்து சுகமெல்லாம் திரும்பி போய்த்துரும். அவர் குடும்பம் புள்ள குட்டி பொண்டாட்டி எவங்க அவருக்குள்ள இறங்கி படுக்க மாட்டான், அவன் போய்த்துருவான். மவுத்தானா மையத்தை தூக்குங்கன்னு தான் சொல்லுவான். பாப்பா தூக்குங்க இல்லை, மவுத்தானா மாமாவை எப்போ அடக்கிறன்னு இல்லை, மையத்தை எத்தனை மணிக்கு அடக்கிறன்னு தான் கேள்விய. மையத்தை அப்படி வைங்கிறான், பாப்பாவை இப்படி வைங்க, சாச்சாவை இப்படி வைங்கன்னு சொல்ல மாட்டான். பொதுப்பேரை போய்த்துரும், அவ்வளோதான். அப்போ இது வர்றதுக்கு முன்னாடியே செய்யி, கொடுத்துடு அப்படிங்கிறது அந்த வசனம். அதே மாதிரி சூரத்துல் பக்கராவில் 261, 62வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வின் பாதையிலே, அல்லாஹ்வுக்காக தன் பொருளாதாரத்தை தர்மம் செய்கின்றார்களே, அந்த தர்மத்துக்கு உதாரணம் கமஸலி ஹப்பத்தின் அன்பத்தத் சப்அ ஸனாபில். ஒரு தானியத்தை, ஒரு விதையை போல நம்ம செஞ்ச தர்மம் எதுக்கு ஒப்பு தெரியுமா? ஒரு விதையை கொடுத்துட்டோம். அந்த விதையை நட்டினா அது என்ன செய்யுது? அப்படியே முளைத்து 7 கதிரை கொடுக்கும். 7 கதிர் வருது. ஒரு தானியத்தை தான் நம்ம நட்டுறோம். ஒரு நெல்லுன்னு வைங்க, ஒரு நெல்லை தான் நம்ம போகிறோம். நம்ம தர்மமாக கொடுத்தது ஒரு நெல்லுண்டா, அது மறுமையில் எப்படி திரும்பி கிடைக்கும்னு சொன்னால் 7 கதிர் வருது. அந்த 7 கதிர்லையும் குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா, ஒவ்வொன்றிலையும் 700 மடங்கு கிடைச்சிடும். நம்ம ஒன்று செஞ்சால் அது 700 மடங்கு என்ன செய்யுது? கிடைக்கும். அது மட்டும் இல்லை, வல்லாஹு யுலாஇஃபு லிமன் யஷா, அவன் நாடினவர்களுக்கு அதை இன்னும் பல மடங்காகவும் ஆக்குவான். குறைஞ்சது தான் 700 மடங்கு.
குறைந்ததுதான் 700 மடங்கு நம்ம செஞ்ச தர்மம். அது அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்டா, அவன் நாடியவர்களுக்கு இன்னும் பல மடங்காக என்ன செய்வான், புரட்டி கொடுப்பான், அதிகப்படுத்தி என்ன செய்வான், கொடுப்பான். வல்லாஹு வாசிஉன் அலீம். அல்லாஹ் விசாலமானவன், நன்கு அறிந்தவன் என்கிறான். அல்லாஹ் ரொம்ப விசாலமாக என்ன செய்வான், அல்லாஹ் கொடுப்பான். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹ் ثم لا يتبعون ما أنفقوا منا ولا أذى لهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. இன்னும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செஞ்சுட்டு அதுல பேரும் புகழும் தேடாம இருப்பாங்களாக இருந்தால், ஏன்னா இப்ப கொடுக்கும்போதே செல்வி எடுக்கிற பழக்கம் ஒன்று இருக்குது, கொடுத்துட்டு ஃபேஸ்புக்கில் போட்டுருவது. விளக்கிட்டா, கொடுக்கும்போது ஃபோட்டோ எடுக்கணும். அவங்க பேரு புகழ் தேடுறாங்க. பேரு புகழ் எல்லாம் தேடாம, கொடுத்ததுக்கு பிறகு அதுல புகழ் பாட்டை தேடாம கொடுத்துட்டு அவன் திரும்பிட்டான்னு சொன்னால் நிச்சயமாக அவர்களுடைய கூலி அல்லாஹ் கொடுத்துருவான். அவங்க பயப்படவும் தேவையில்லை, கவலைப்படவும் தேவையில்லைங்கிறான் அல்லாஹ். அவங்க பயப்பட தேவையும் இல்லை, கவலைப்பட தேவையும் இல்லை. அப்படி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இதே சூரத்துல் பக்கராவில் 267வது வசனம், அதில் அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மின் தையிபாத்தி மா கஸப்தும்ங்கறான். அதுல முதல் வசனத்துல நாம் தந்ததுல நீங்க தர்மம் செய்யுங்கிறான். இப்ப நீ சம்பாதித்ததில் ஆரோக்கியமானதுல தர்மம் செய்யுங்கிறான். நாம சம்பாதிச்சதுல ஆரோக்கியமானதுல நம்ம என்ன செய்யணும், தர்மம் செய்யணும். அதுல என்ன செய்யக்கூடாது, நம்முடைய சம்பாத்தியத்துல ஹராம் வந்துடக்கூடாது. ஹலால சம்பாதிச்சு அந்த ஹலால நீங்க என்ன செய்யுங்க, தர்மம் செய்யுங்க. وَمِمَّا أَخْرَجْنَا لَكُمْ مِنَ الْأَرْضِ, இந்த பூமியிலிருந்து உங்களுக்கு நாம் வெளிப்படுத்தியதிலும் நீங்கள் தர்மம் செய்யுங்கிறான். அப்ப நம்ம தோட்டம் துறவுகள்ல இருந்து நமக்கு கிடைச்சது, அதுல இருந்து நீங்க என்ன செய்யுங்க, தர்மம் செய்யுங்க. وَلَا تَيَمَّمُوا الْخَبِيثَ مِنْهُ, அதுல அசிங்கமானதை என்ன செய்ய வேண்டாம், நீங்க தேடி செல்ல வேண்டாம். அசிங்கமானதுன்றா என்ன, ஹலால் இல்லாம வருது, இன்னொருத்தருடைய சொத்து, வட்டி, இதெல்லாம் வர்றதுல நீங்க என்ன செய்ய வேண்டாம், அதுல எடுக்க வேண்டாம், அதுல கொடுக்க வேண்டாம். வலஸ்தும் பியாஹிஹி இல்லா அன் துஹ்மிஸூ பிஹி, அப்படி உங்களுக்கு கிடைச்சா அதுல நீங்க அதுல கை வைக்க மாட்டீங்க, தூக்கி வீசிடுவீங்க, எடுக்க மாட்டீங்க. அப்படி வஅலமு அன்னல்லாஹ கனியுன் ஹமீத், அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எந்த தேவையும் மற்றவன், அவன் புகழுக்குரியவன் என்கிற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2வது அத்தியாயம் 267வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். அப்ப நாங்க தெளிவாக பார்க்கணும் என்னன்னு சொன்னால், நாம தர்மம் செய்யணும். அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில இன்னும் பல வசனங்கள் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னா, உங்களில் யார் அழகிய கடன் கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார், எனக்கு யார் உமை யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா ஃபயுதாஇஃபு லஹு அضعஃபன் கஸீராங்க, உங்களை யாரு அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுக்கிறவர் இருக்கிறார், அதை நான் பல மடங்காக அந்த கடனை திருப்பி தருவேன் அப்படிங்கிறான். அப்ப இந்த கடன் என்றால் என்ன, கடனுங்கிறது நான் உங்களுக்கு தந்தா நீங்க அதை திருப்பி தந்தா தான் அது கடன். நான் தாரத்தை நீங்க திருப்பி தந்தா கடன். சும்மா கொடுத்தா கடன் இல்லை, எடுத்துக்கோங்க என்ன கடன் இல்லை, எத்தனை நாளைக்குள்ள தருவீங்கன்னு கேட்டு இதை கண்டிப்பா தந்துடணும்னு கொடுத்தா கடன். தர்மங்கிறது நம்ம கடனா கொடுக்கறது இல்லை, சும்மா தான் கொடுக்கறது. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, நீ சும்மா கொடுக்குற, ஆனா நான் அதை கடனா தான் திருப்பி தரப்போறேன், நான் தருவேன் திருப்பி, நீ வேணுமெண்டா கொடுத்துட்டு போ, நான் அதை கடனா தான் எடுக்கிறேன். அப்ப அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் என்ன சொல்றான்னு சொன்னா, உமை யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸன், அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கறதுக்கு உங்களை யார் இருக்கிறாங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்க்கு கடன் கொடுக்கறதுக்கு அல்லாஹ்க்கு தேவை இருக்கா? அதாவது நம்ம இந்த உலகத்தில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு தேவையானவர்களுக்கு கொடுக்கும்போது, ஒரு பள்ளிவாசலுக்கு கொடுக்கும்போது, ஒரு மதரசாக்கு கொடுக்கும்போது என்ன நடக்கும், அல்லாஹ் அதை திருப்பி தாரான். நாம என்னமோ தர்மமா கொடுக்கிறோம், அல்லாஹ் அதை திருப்பி தாரான், பல மடங்காக திருப்பி தாரான். ஃபயுதாஇஃபு அضعஃபன் கஸீராங்கறான். அதை பல மடங்கா நான் என்ன செய்றேன்,
திருப்பி தாரேன் அப்படின்றத அல்லாஹ் தஆலா நேரம் சொல்லி காட்டுறான். நான் திருப்பி தாரேங்கிறான். அப்ப நம்ம செய்யக்கூடிய தர்மங்கள் அல்லாஹ் நமக்கு திருப்பி தருவான். அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான்? திருப்பி தருவான். பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் ஹதீத்ல 7வது வசனத்துல சொல்லி காட்டுறான், ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஈமான் கொள்ளுங்க. வஅன்ஃபிகு மிம்மா ஜஅலகும் முஸ்தக்லஃபீன ஃபீஹி, இன்னும் அல்லாஹ் உங்களை இந்த உலகத்தில் எதற்கெல்லாம் பிரதிநிதிகளாக ஆக்கினானோ, உங்களுக்கு என்னென்ன சொத்துக்களை எல்லாம் தந்தானோ அந்த சொத்துக்கள் இருந்து நீங்க தர்மமும் செய்யுங்க. வல்லதீன ஆமனு மின்கும் வஅன்ஃபகு லஹும் அஜ்ருன் கபீர், ஈமான் கொண்டு தர்மம் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு மகத்தான கூலி இருக்குது, பெரிய கூலி அவங்களுக்கு மறுமையில இருக்குது அப்படி என்று அல்லாஹ் தஆலா நேரா சொல்லி காட்டுறான். அப்ப இந்த தர்மம் என்கிறத அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கொடுக்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, மா மின் யௌமின் யுஸ்பிஹுல் இபாது ஃபீஹி இல்லல் மலக்கானி யன்சிலான், ஒவ்வொரு நாளும் இந்த மனிதன் காலை பொழுதை அடையும் போது 2 மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா இறக்குறான். 2 மலக்குமார்கள் இந்த உலகத்துக்கு இறக்கப்படுறாங்க. அவங்க 2 பேர்ல ஒருத்தர் துவா கேட்கிறார், அல்லாஹும்ம அத்தி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ் யாரெல்லாம் இன்னைக்கு தர்மம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னும் கொடு. மலக்கு துவா செய்கிறார். இப்போ கணக்கு பார்த்தா தோத்து போகணும், தர்மம் செஞ்சால் குறையணும். 1000 ரூபாய் இருக்குது, 500 ரூபா கொடுத்தா 500 ரூபா தான் பேலன்ஸ். கணிதம் அதுதான். வட்டி என்கிறது 1000 ரூபா கொடுத்தா 1010 ரூபா வருது, 1100 ரூபா வருது வட்டி. கணிதம்ங்கிறது பெருகணும். ஆனால் அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் 275வது வசனத்தில் என்ன சொல்லலான்னு சொன்னா, யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத்ங்கிறான், வட்டியை அழிப்பேன் தர்மத்தை வளர்ப்பேங்கிறான். கணக்கு தோத்து போகும். நம்ம தர்மம் செஞ்சால் வளருங்கிறான், வட்டி கொடுத்தா அழியும்ங்கிறான். கணிதம் என்ன, 1000 ரூபா கொடுத்தா 1100 ரூபா வரணுமே, வட்டியோட சேர்த்து பெருகணும். தர்மம்ங்கிறது என்ன, கொடுத்தா குறையணும். அல்லாஹ் என்ன சொல்றான், கொடுத்தா வளரும், எடுத்தா குறையும். வட்டி எடுத்தா குறையும், தர்மம் செஞ்சா வளருங்க. எப்படி? அல்லாஹ் வேறொரு ரூட்ல அல்லாஹ் நமக்கு அருள் செய்வோம். நீ வட்டியை கொடுத்துட்டு இருப்ப, ஒரு வகுத்து வேலி வெறும் 1 கோடி ரூபாய் காலி. நீ வட்டியை கொடுத்துக்கிட்டு இருப்ப, வாங்கணும்னு எக்ஸிடென்ட் பாடும், முடிஞ்சு போச்சு. அப்ப ஏதாவது ஒரு வகையில அழிவை தருவான். தர்மம் செய்யி, உனக்கு இன்னொரு வியாபாரம் லாபம் கிடைச்சு. சும்மா பள்ளிக்கு ஒரு 10,000 ரூபா கொடுப்போம், வாங்கி வச்ச அளவுல 50 லட்சம் ரூபா கூடியும், 10 லட்சம் ரூபா கூடியும். 10,000 ரூபா தான் பள்ளிக்கு கொடுத்தது, வேண்டி போட்ட அளவை 10 லட்சம் ரூபா வச்சு தரேன்றான் நாளைக்கு ஒருத்தன். ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் தஆலா வளர்ப்பான். நமக்கு வேற இருக்கிற நோயை குணப்படுத்துவான்ல பாருங்களேன். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தர்மத்தை கொண்டு நிவாரணம் தேடுங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தர்மத்தை கொண்டு நிவாரணம், நாம தர்மம் செய்யும் போது அல்லாஹ் நமக்கு வேற இருக்கிற நோயிலிருந்து நம்மளை காப்பாற்றும். ஒரு நோய் வந்துட்டுன்னு ஒரு சின்ன ஒரு ஆபரேஷன் 10 லட்சம் ரூபா போகுமே, ஒரு தர்மம் செஞ்சுட்டு போ, அந்த நோயை அல்லாஹ் தஆலா இல்லாம ஒரு ஆபத்திலிருந்து அல்லாஹ் காப்பாற்றி விட்டுருவான். அப்ப தர்மம் செய்தால் ஒரு நாளும் என்ன செய்யாது, குறையாது. அஸ்ஸதகத்து புர்ஹான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது அழகான ஒரு ஹதீஸ் பாருங்க. அஸ்ஸதகத்து புர்ஹான் என்றால் என்ன? தர்மம் என்பது ஒரு ஆதாரமாகும். எதுக்கு ஆதாரம்? ஈமான் இருக்குங்கிறதுக்கு ஆதாரம். ஏன்னா மனிதனுடைய இயல்பு என்ன? மனிதனுடைய இயல்பு என்ன? ஒன்றை ரெண்டாக்கணுங்கிறது தானே மனித இயல்பு. காசை கொண்டு தூக்கி வீச மாட்டோமே. எப்படி இதிலிருந்து லாபத்தை எடுக்கிற? சும்மா ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டோமே. இதில் முதல் போட்டால் லாபம் பெறும், இதை வாங்கினா 10 ரூபா வச்சு விற்கலாம், இதை வேண்டி போட்டால் நாளைக்கு கொஞ்சம் மதுளை கட்டி வளவு அப்படி இப்படி என்று கொஞ்சம் விலையை கூட்டி விற்கலாம், இந்த வாழைக்கொலையை வேண்டினா ஒரு ஊரில் கொண்டு போய் இதை 10 ரூபா வச்சு விற்கலாம். அப்போ மனிதனுடைய முழு லாபம் அடையத்தான் யோசிக்கும், நஷ்டம் அடைய யோசிக்காது. பம்பா கொடுக்க மாட்டோம், பம்பா வீணாக்க மாட்டோம், அநியாயம் பண்ண மாட்டோம். இதான மனிதன். இந்த மூளையை வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த மனிதன் அள்ளி பள்ளியில் உண்டியலுக்கு கொடுக்குறான், ஏழைகளுக்கு கொடுக்குறான், குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு கொடுக்குறான், அள்ளி அள்ளி கொடுக்குறான்டா, கொடுத்தா குறையும்ங்கிற நம்பிக்கை இருக்கிற இந்த மூளையை வச்சுக்கிட்டு தர்மம் செய்வான் என்றால் அவனுடைய மூளை என்ன சொல்லு தெரியுமா? அவனுக்கு
அல்லாஹ் தருவாண்டான்னு சொல்லுது. ஈமான் இருப்பதற்கு ஆதாரம் தர்மம் தான். அதுதான் அஸ்ஸதகத்து புர்ஹான். தர்மம் என்பது ஆதாரமாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. ஒருத்தர் தர்மம் செய்யறான்னு இருந்தா இறை நம்பிக்கை உள்ளவர் என்று அர்த்தம். அவ்வளவு ஈமான் அவர்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். சிந்திச்சு பாருங்க. அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை நாங்க பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் 2 மலக்குமார்கள் வருகை தந்து என்ன செய்யறாங்க? துஆ செய்யறாங்க. ஒருத்தர் என்ன செய்யறார்? யா அல்லாஹ், இன்றைக்கு யாரெல்லாம் தர்மம் செய்யறாங்களோ அவங்களுக்கு இன்னும் கொடு, இன்னும் கொடு. அப்ப அல்லாஹ் வளர்க்குறான். தர்மம் செய்யும் போது இன்னொரு பக்கத்தால வந்துகிட்டு, இன்றைக்கு நாம கொடுப்போம், இன்னொரு பக்கத்தால வந்துட்டு ரிஸ்க் அல்லாஹ் தானே பொறுப்படுத்த. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் ஹூத் 6வது வசனத்தில் சொல்லி தந்தானே, வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. ஒவ்வொரு உயிருக்கு ரிஸ்க் பொறுப்பை நான் எடுத்துட்டேங்கிறானே. ஒரு வழியில் என்ன செய்யும்? வெறும் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது என்ன? இன்னொரு மலக்கு. அந்த மலக்கு துஆ கேட்பார், அல்லாஹும்ம அதி மும்சிக்கன் தலஃபா. யாரெல்லாம் கொடுக்காம கஞ்சத்தனம் காட்டி வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு அழிவக்கூடிய அல்லாஹ்ன்றோம். அந்த மலக்கு துஆ கேட்பார், யாரெல்லாம் நீ கொடுக்காம வச்சிருக்கிறாங்களே அவங்களுக்கு அழிவை கொடு அப்படின்னா. அப்போ நஷ்டம் தான். ஏதாவது ஒரு முசீபத்து, ஏதாவது நோய், பிரச்சனை, லொஸ்ட்டு, விலையிறக்கம் ஏதாவது வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ மலக்குமார்கள் ஒவ்வொரு நாளும் துஆ கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம தர்மம் செய்ய 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 அல்லாஹ் வளர்க்குறான். அதே மாதிரி புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், அதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, மன் தஸத்தக பிஅத்லி தம்ரத்தின் மின் கஸ்பி தய்யிபின் வலா யக்பலுல்லாஹு இல்லா தய்யிப். ஹலாலான உழைப்பிலிருந்து யாராவது ஒருவர் ஒரு பேரிச்சம்பழ அளவுக்கு தர்மம் செய்தாலும், சொல்லிட்டு அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹலாலான தர்மத்தை மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். வட்டிக்கு கொடுத்த காசை தர்மம் செஞ்சு அதை அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். இன்னொருத்தரை ஏமாற்றி பறிச்ச காசை அல்லாஹ் தஆலா தர்மமாக கொடுத்து ஏற்றுக்க மாட்டான். இன்னொருத்தரை ஏமாற்றி இன்னைக்கு தூள் விற்று பணக்காரனாகி பள்ளிக்கு தர்மம் செய்கிறாங்க. தூள் விற்று, கஞ்சா விற்று, சிகரெட்டு விற்று, வீடி கம்பெனி நடத்தி, இதெல்லாம் ஹராம். வீடி கம்பெனி நடத்தினா, வீடி கடையில் விற்றா, நம்ம கடையில் வீடி சிகரெட்டு விற்றா அதுவும் மனுஷன் சாகுறான் தானே. நாம் தூள் விற்கிறவனை தான் பயங்கரமாக பார்க்குறோம். தூள் விற்கான், கொஞ்சம் விற்கான், சாராயம் விற்கான். வீடி விற்கிறவனும் அந்த காக்க தம்பி தான். வீடு விற்கிறவனும் அந்த காக்க தம்பி தானே. எல்லாம் ஹராம் தானே. வீடியாலேயே இலங்கையில் வருஷத்துக்கு 25,000 பேர் சாகுறாங்கன்னு சுகாதார அமைச்சு அறிக்கை விட்டுச்சே. வீடியால் மட்டும், வீடி சிகரெட்டால் மட்டும் வருஷத்துக்கு 25,000 பேர் என்ன செய்கிறாங்க? இலங்கையில் சாகுறாங்க. அதுவும் ஹராம் தான். அப்போ அந்த காசில் தர்மம் செஞ்சா ஏற்றுக்கொள்வானா? வீடு வித்த காசு, வீடு கம்பெனி நடத்துகிறவன்ட்ட பள்ளிக்கு வசூலுக்கு போகலாமா? போகக்கூடாது. வட்டிக்கு கொடுக்குறவன்ட்ட வசூலுக்கு போகலாமா? போகக்கூடாது. இதை ஏற்றுக்க மாட்டான். அவரை உழைப்பு எப்படி வருதுன்னு தெரியல. திடீரென்று அப்படியே வசதி வீடு வாங்கணும் எல்லாம் அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. பெரிய உழைப்பான். என்னன்னு தெரியா, என்ன நடக்குதுன்றே தெரியா. பார்த்தா தூளா, பார்த்தா வேற வேற வெளிநாட்டு சிக்கரத்தான். அப்போ இதெல்லாம் ஹராம். அவங்க தர்மம் செஞ்சு ஊருக்கு ரோட்டு போட்டு கொடுத்து ஒன்றும் ஏற்றுக்கொள்ளப்படாது, ஒன்றும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனால் ஹலாலா சம்பாதிச்சு நாம் மம்பட்டி எடுத்து விவசாயம் பண்ணி கடலில் போய் வலை இழுத்து மீன் எடுத்து விற்று நாம் கூலி வேலை செஞ்சு, மேசம் வேலை செஞ்சு, ஓடாய் வேலை செஞ்சு, நம்ம உத்தியோகம் பார்த்து நாம் எடுக்கிற சம்பளத்தில் ஃபில்டர் பண்ணி வீட்டு செலவு, கரண்ட் பில்லு, தண்ணி பில்லை கட்டி பள்ளிக்கும் ஒரு சந்தா கொடுக்குறோம். ஒரு கொஞ்சம் தர்மம் செய்கிறோமே. ஹலாலாக யாராவது ஒருவர் ஒரு பேரீச்சம் பழத்தின் அளவுக்கு தர்மம். ஒரு பேரீச்சம்பழம் எவ்வளோ வரும்? ஒரு பேரீச்சம்பழம் எவ்வளோ வரும்? ஒரு 5-10 ரூபா தானே வரும் ஒரு பழம். அப்போ ஒரு 5-10 ரூபா நம்ம தர்மம் செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதை அவன் வலதால் ஏற்றுக்கொள்கிறான். ثم يربيها لصاحبه كما يربي احدكم فلوه حتى تكون مثل الجبل. பிறகு அல்லாஹ் அதை ஏற்று அல்லாஹ் மறுமை நாள் வரை அல்லாவே அதை வளர்க்குறான். நீங்கள் செஞ்ச தர்மத்தை அல்லாஹ் வளர்க்குறான். ஒரு பேரிச்சம்பழம் தான் தர்மம் செஞ்சீங்க, ஒரு பேரிச்சம்பழ அளவுக்கு தான் தர்மம் செஞ்சீங்க. அல்லாஹ் அதை வளர்க்குறான், வளர்க்குறான், வளர்க்குறான். உங்களில் ஒருவர் தன்னுடைய குதிரை குட்டியை தீன் போட்டு வளர்ப்பதை போன்று அல்லாஹ் வளர்க்குறான். மலையாக ஆகும் வரைக்கும் வளர்க்குறான் அல்லாஹ். மலையாக போ. மறுமையில் நாம் போய் நிற்போம். இந்த மலை அளவுக்கு தர்மம் செஞ்சது நீ தாப்பானு யாரெல்லாம் உலகத்தில் நானே திங்க சொல்லலாம் இருந்தேன். என்னை ஏமாத்ததை எல்லாம் கிண்டல் பண்ணதை எல்லாம் அந்த அடியான் அல்லாஹ் சொல்லுவேன், இல்லை நீ ஒரு பேரிச்சம்பழம் அளவுக்கு ஒரு பிடி கொடுத்தையே, ஒரு 10 ரூபா போட்டையே,
அதான் இது வளர்க்கிறேன். புகாரியில் 1344வது ஹதீஸ், முஸ்லீமில் 1014வது ஹதீஸ். இது இப்போ தர்மங்கிறது நம்மகிட்ட பெருச வசதியில் 10 ரூபா கொடுங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பொருந்து கொள்வான், அல்லாஹ் பொருந்தி கொள்வான். 1000 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க, அல்லாஹ் பொருந்தி கொள்வான். அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது ஹதீஸுல் குத்ஸி என்பம் இல்லையா? புகாரி ஷரீஃபில் 5703, முஸ்லீம் கிரந்தத்தில் 993. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் சொல்கிறான், அன்ஃபிக் யா பனி ஆதம் உன்ஃபிக் அலைக். மனிதா நீ தர்மம் செய், நான் உனக்கு தாரேங்கிறான் அல்லாஹ். நீ அடுத்தவனை கூட நான் உனக்கு தரேங்கிறான். அல்லாவே வாக்கு தாராங்க, நீ கூட இப்போ நான் தாரேன்டா. நம்ம வேலையில் பொஸ்ஸில் நம்பிக்கை இருக்கு. பொஸ்ஸு சொல்கிறார், திங்கக்கிழமை உண்ட அக்கௌண்ட்டுக்கு காசை போட்டுடுறேன், இப்போ உண்ட ஊரில் அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு 30,000 ரூபாய்க்கு சாமான் வண்டி கூடன்றோன்னு தருவார் தானே, பொஸ்ஸு தானே. திங்கக்கிழமை அவர் தாரண்டா கண்டிப்பாக தருவார் தானே, கொடுத்துட்டு போப்போம். நம்ம காசில் கொடுத்து போட்டு இருப்போம், அது நமக்கு கிடைக்கும். இது அப்படி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கொடுத்த அளவுக்கு தருவான்லாம், நீ கொடு, நான் அதுக்கு மேலே தாரேன். 30,000 ரூபாய்க்கு நீ சாமான் கொடு, 30 லட்சத்தை தாரேன்டா எப்படி இருக்கு நமக்கு? அல்லாஹ் அப்படியா தருவான்? அதை விட அதிகமாக தருவான். பல வகைகள் அல்லாஹ் கொட்டி தருவான். நீ கொடு, நான் தாரேங்கிறான். இது புகாரி முஸ்லிமில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். யா பனி ஆதம், ஆதத்தின் மகனே, அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக். நீ அடுத்தவனுக்கு கொடு, நான் உனக்கு தாரேன், நான் உனக்கு தாரேன், நீ அடுத்தவனுக்கு கொடுங்கிறான் அல்லாஹ். அப்போ தர்மம் என்பது நாங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்க அல்லாஹ் வளர்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு நாளும் தர்மம் செய்தால் பொருளாதாரத்தில் குறைவு வராது. ஹதீஸில் உள்ளது. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஸ்ஸதகா லா யன்குசுல் மால். பொருளாதாரத்தை குறைக்காது. தர்மம் செய்கிறது ஒரு நாளும் பொருளாதாரத்தை என்ன செய்யாது? குறைக்காது, கூடிக்கு தான் இருக்கு. வட்டி கொடுத்தேன்னா அழிவு வரும்ங்கிறது 2வது அத்தியாயத்தினுடைய 275வது வசனம். நீ வட்டி கொடுத்தேன்னா அழிச்சிடுவேனா? யம்ஹக்குல்லாஹு ரிபாங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. வட்டியை நான் அழிப்பேங்கிறான். அப்போ தர்மம் என்பதை படித்தரமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு சொன்னால், அல்லாஹ் நாடியோர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க விரித்து கொடுக்குறான். சூரத்து சபாவில் 39வது வசனம். நாம் நாடியோர்களுக்கு என்ன செய்கிறோம்? விரித்து கொடுக்குறோம். நாடியோர்களுக்கு சுருக்கியும் கொடுக்குறோம். அல்லாஹ் ரிஸ்க் அளிப்பதில் சிறந்தவன் அப்படிங்கிறோன்ற சொல்கிறான். அதே மாதிரி சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? நாம் உமக்கு தந்தத்திலிருந்து கொடுங்கிறான். நான் தான் தாரேன், கொடுக்கிறது குறைவோ கூடையோ நான் தான்ங்கிறான் அல்லாஹ். அதே மாதிரியாக சூரத்துல் ஹூத் 6வது வசனத்தில் எல்லா உயிருக்கும் ரிஸ்க்கு பொறுப்பை நானே எடுத்துட்டேங்கிறான், நான் எழுதிட்டேங்கிறான். சூரா அல் ஹதீத் 22வது வசனத்தில் உங்களை படைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத எழுதிட்டேங்கிறான். சூரத்தில் நாம் 59வது வசனத்தில் ஒரு இலை கூட என்னுடைய அறிவில் இல்லாமல் விழாது, எல்லாம் என் கணக்கில்ங்கிறான். சூரத்துல் பக்கரா 261 எல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, நான் தந்தத்திலிருந்து அள்ளி கொடுங்கிறான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீ கொடு, நான் தாரேங்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சூரத்துல் பக்கரா 275 கொடுத்த வளருவேங்கிறான். யூர்பி சதகா, தர்மத்தை நான் வளர்ப்பேங்கிறான் அல்லாஹ். தர்மம் என்பது உங்களுக்கு பல மடங்காக இருக்கும், இன்னும் இரட்டிப்பாக்கி தருவேங்கிறான். எனக்கு கடன் கொடுக்குறீங்கிறான் அல்லாஹ். நீ தர்மம் அடுத்தவனுக்கு கொடுக்கறது ஒன்றும் யோசிக்காத, நீ எனக்கு கடன் தார. எனக்கு கடன் தந்தா உனக்கு சந்தேகம் பெறுமா? அல்லாஹ்க்கு கடன் கொடுத்தா சந்தேகம் பெறுமா? அதை எழுதணுமா? சாட்சி வைக்கணுமா? தருமாட்டானோ என்று சந்தேகம் பெறுமா? நமக்கு யாருக்கு கொடுக்குறோம்? நம்ம அல்லாஹ் கொடுக்குறோம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்? தர்மத்தை எனக்கு கடன் தார நீ. ஒமை யுக்ரிலுல்லாஹ் கர்தன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் யாருக்கு கொடுக்க போறீங்க? ஃபயுதாஇஃபு லஹு அத்ஆஃபன் கஸீரா, அதை பல மடங்கா திருப்பி தாரேங்கிறான். இது அது மாதிரி ஹதீஸ்ல என்ன, அல்லாஹ் 2 மலக்கு இறக்குறான். ஒரு மலக்கு சுவா செஞ்சுட்டு இருக்கே, அல்லாஹ் இன்னைக்கு யாரெல்லாம் தர்மம் செஞ்சாங்களோ இன்னும் கொடு, இன்னும் கொடு, யாரெல்லாம் கொடுக்காம பிடிக்கிறாங்களோ அழிவக்கூடு, அழிவக்கூடு. அப்போ இன்னொரு பக்கத்தில் ஏன் நமக்கு தர்மம் என்கிறத நம்ம செய்ய செய்ய ஒரு நாளும் குறையாது. ரத்தம் மாதிரி கொடுத்தா சுரக்கும், ரத்தத்தை கொடுத்தா சுரக்கும், நோய் நீரும், புதிய ரத்தம் பெறும், உற்சாகம் பெறும், ஹீமோகுளோபின் கூடும்,
பல நோய்க்கு மருந்தாகும், ஹைப்பர் ஆக்டிவ் குறையும், ஆசை விட்டுறாங்க. தர்மங்கிறது அல்ல தந்துக்கிட்டே இருக்கிறான், கொடுத்துக்கிட்டே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு எழுதின ரிசுக்கு நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும்ங்கிறதையும் அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, பள்ளிவாசல்களுக்கோ பொது இடங்களுக்கோ ஏழை எளியர்களுக்கோ குடும்பங்களுக்கோ தர்மம் செய்கிறதுல ஒரு நாளும் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. நம்ம கிடையாது, நம்மட இல்லை, அது அதெல்லாம் நம்மட கையால் செலவழிக்க நம்ம பொக்கட்டுக்கு தந்து கட்டிக்கிறாங்க. ஏதாவது ஒரு வழி வந்துக்கிட்டே இருக்கும், கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். எனவே அல்லாஹ் விசாலித்து தரக்கூடிய அந்த ரிசுக்கை பெறுவதற்கு தர்மம் என்கிற ஒரு பழக்கம் நம்மக்கிட்ட இருக்கணும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வனாக. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெருநாள் தினத்தன்று, ஹஜ்ஜி பெருநாள் அல்லது நோன்பு பெருநாள், அந்த பெருநாள் தொழுகையை தொழுதுட்டு மக்களுக்கு உபதேசம் பண்ணுறாங்க. அந்த உபதேசம் பண்ணும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு நல்ல கருத்துக்களையும் சொல்லி தர்மமும் செய்யுங்க அப்படி என்று உபதேசம் பண்ணுறாங்க. பெண்கள் பின்னால் தள்ளி நிற்பாங்க. இப்போ இருக்கிற மாதிரி ஸ்பீக்கர் வசதிகள் எல்லாம் கிடையாது. ஆண்கள் இருக்கிற பக்கமாக அப்படியே உரை நிகழ்த்துறாங்க, பெண்கள் தள்ளி ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க. ஆண்களுக்கு உரை நிகழ்த்திட்டு பெண்கள் பக்கமாக போகிறாங்க. பெண்கள் பக்கமாக போய் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, உரை நிகழ்த்துறாங்க. உரை நிகழ்த்தும் போது சொன்னாங்க, தர்மம் செய்யுங்க, ஒரு பேரீச்சம்பழ துண்டையாவது தர்மம் செஞ்சு நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. ஏனென்றால் நான் நரகத்தில் பெண்கள் அதிகமாக இருப்பதை கண்டேன் அப்படின்னு இந்த மிஹராஜ் போனதுக்கு அப்புறமா அந்த உரை அதிகமாக எனக்கு காட்டப்பட்டுச்சு, நரகம் காட்டப்பட்டுச்சு, அதில் பெண்கள் அதிகமாக இருக்கிறத கண்டேன். நீங்கள் தர்மம் செஞ்சு என்ன செஞ்சுக்கோங்க, அதிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்க. 2 உரை நிகழ்த்திட்டு வீட்டுக்கு போய்த்துட்டாங்க. கதவு தட்டப்படுது. யாருமா, யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஜெய்னப் வந்திருக்கிறேன் அப்படி என்று ஒரு பெண்ணு சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஐயு ஜயானி, அந்த குடும்பத்திலேயே நிறைய ஜெய்னபு இருக்குது. அவர் பிள்ளையும் பேர் ஜெய்னபு தான். இப்னு மஸ்ஊத் தான் மகள் பேரும் ஜெய்னபு தான், மனைவி பேரும் ஜெய்னபு தான். அப்போ இப்படி ஜெய்னபு நிறைய இருக்குது. ஐயு ஜயானி, எந்த ஜெய்னபுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் இப்னு மஸ்ஊதுடைய மனைவி அப்படி என்று சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுதினுலஹா, வர சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவருடைய மனைவிமார்கள் விடுறாங்க, அவங்க உள்ளே வராங்க. இன்னொரு ஹதீஸில் வருது, அங்கே இன்னொரு பெண்ணும் வந்திருந்தா. அந்த பெண்ணு கிட்ட இந்த ஜைனபு இப்னு மஸ்ஊத் ஜவுஜு இப்னு மஸ்ஊத் அலி இப்னு மஸ்ஊத் மனைவி ஜைனபு கிட்ட அந்த பொம்பளை சொல்கிறாங்க, நான் நபிக்கிட்ட ஒரு பத்துவா கேட்க வந்தேன். என்ன பத்துவாம்மா, எனக்கிட்ட ஒரு தங்க நகை இருக்கி, ரசூல்லா அன்னைக்கு தர்மம் செய்ய சொல்லிட்டாங்களே, பயமாக இருக்குது, நரகத்துலேருந்து தப்பிக்கொள்ளணும், தங்க நகை ஒன்று இருக்கி தர்மம் செய்யணும். இதுக்கிடையில் புருஷன் புள்ள குட்டியெல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, கணவனுக்கு தர்மம் செய்யலாமான்னு கேட்குறது தான் வந்தேன். தர்மம் செய்யறேன்னு முடிவெடுத்தாச்சு, அதை கணவனுக்கு தர்மம் செய்யலாமான்னு கேட்கத்தான் வந்தேங்கிறாங்க. அப்போ ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நானும் அந்த கேள்வி தான் கேட்க வந்தேன், இரு எனக்கு வர பதில் உனக்கு தான்ண்டு அவங்களையும் சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ அந்த பெண்கள் கூட்டமே வருது. ஜெய்னப் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், இன்றைக்கி காலையில் பெருநாக்கத்தை தொழிலிச்சுட்டு தர்மம் செய்ய சொன்னீங்க, நரகத்திலேருந்து பாதுகாப்பு தேட சொன்னீங்க, எனக்கு ஒரு நகை இருக்குது, அந்த நகையை தர்மம் செய்யணும்னு முடிவு எடுத்துட்டேன். என்னுடைய தெருவிலேயே என் புருஷன் தான் ரொம்ப ஏழையாக இருக்கிறார், வேறு யாருக்கும் கொடுக்கலாமா, கணவனுக்கே கொடுத்துடலாமா அப்படின்னு கேள்வியை கேட்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன் கணவன் பிள்ளைகளுக்காக நீ தர்மம் செய், அது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது புகாரி ஷரீஃபில் 1393வது ஹதீஸ், முஸ்லிம் கிரந்தத்தில் 80வது ஹதீஸாக பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ்.
அப்போ அந்த காலத்தில் அந்த பெண்கள் கணவனுக்கு தர்மம் செய்கிறாங்க என்றால் என்ன அர்த்தம் என்றால், கணவன் சொத்து வேறாக இருக்கும், மனைவி சொத்து வேறாக இருக்கும். கணவன் தான் வீட்டு செலவு பிள்ளைகள செலவெல்லாம் கொடுக்கணும். பொண்டாட்டிகிட்ட இருந்தாலும் புருஷன் தான் பார்த்துக்கிறேன். இப்போ அப்படி இல்லை. பொண்டாட்டிகிட்ட பூமியை செஞ்சு தான் அவரே அஜி கும்ராக்கு போகிறார். அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு. பொம்பளோட சொத்து பொம்பளைக்கிட்ட இருக்கும், அவள் செலவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அண்டைக்கண்ட செலவெல்லாம் இவர் தான், பிள்ளைக்குரிய செலவெல்லாம் அவர் தான். இப்போ இவர் தர்மம் செய்யறன்னு முடிவு எடுத்துட்டு அதை கணவனும் கொடுக்கலாமான்னு கேட்குறான். எந்த அளவுக்கு பெண்கள் உரிமை பாதுகாக்கப்பட்டிருக்கிறதையும் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக விளங்குது. எனவே தர்மம் என்பது நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியது, நோயிலிருந்து நிவாரணம் தரக்கூடியது, ஆபத்திலிருந்து நமக்கு அபயம் தருவது, சொத்துக்களை பெருகச் செய்வது, அல்லாவிடத்தில் நமக்கு பெரிய கூலி தர வைப்பது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பி